ஹலோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூ வீடியோவில் நம்ம இருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ்னு உங்களுக்கு தெரியும். நான் எதுவும் புதுசாக க்ரியேட் பண்ணி வைக்கல, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வரைய தான் போகிறோம். ஓகே, நான் வரைஞ்செல்லாம் பார்க்கல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைகிறேன். யூனிட்ஸ் பொறுத்தளவு ப்ரிசிஷன் வேல்யூ 0ன்னு மில்லிமீட்டர்னு செட் பண்ணிக்கோங்க இன்ச்சஸில். ஓகே, லிமிட்ஸ் பார்த்துப்போம். லிமிட்ஸும் அதே தான், 0,0 + 500,500ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் லிமிட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது Z என்டர், A என்டர், அதாவது ஜூம் ஆல். ஓகே ஓகே ஃப்ரெஷ் ஷீட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு ஷோ ஆகுது, உங்களுக்கே தெரியும். இப்போது C என்டர்னு கொடுத்துக்கோங்க. சர்க்கிள் கமெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, C என்டர், சர்க்கிள் கமெண்ட் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு D என்டர். D மீன்ஸ் டயாமீட்டர். ஓகே, டயாமீட்டர் 46 என்டர் கொடுத்தீங்கன்னா 46க்கு லைன் ஆகிடும். அகைன் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அதே கமெண்ட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதில் அதே மிடில் பாயிண்டில் அதே டயாமீட்டர் D என்டர், டயாமீட்டர் 25க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க, சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே ஓகே அகைன் L என்டர். இப்போது L என்டர் எடுத்துக்கிட்டு சென்ட்ரல் லைன் வேணால் இந்த இதுலேருந்து டேஞ்சன்ட் மாதிரி தொடுகோடு இந்த மாதிரி தொட்டு கரெக்டாக எவ்வளோதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65க்கு லென்த்து பார்த்தீங்கன்னா 65க்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 65க்கு. ஓகே, நான் 65க்கு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அதாவது லைன் எடுத்துக்கோங்க. அகைன் லைன் எடுத்துக்கோங்க, லைன் எடுத்துகிட்டு இந்த இதுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டை கொடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் கொடுத்துட்டு சர்க்கிள் போயிட்டு அதே மாதிரியே இந்த பாயிண்டில் வச்சுக்கிட்டு D என்டர், 22 என்டர், டயாமீட்டர் 22க்கு நீங்கள் வரைகிறீங்க. ஓகேவா? ஓகே, அகைன் சர்க்கிள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். இப்போ ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபைனலாக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோமானா கண்டிப்பாக ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, செலக்ட் ஆல், Ctrl A, J என்டர், எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஸ் புல் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஏரியாவை கீழே 50க்கு ப்ரெஸ் புல் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதே ஏரியாவை மேலே 50க்கு ப்ரெஸ் புல் கமெண்ட்டை வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, அதே ப்ரெஸ் புல் கமெண்ட் எடுத்துக்கிட்டு இதுக்கு மட்டும் திக்னஸ் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 5 mm, அகைன் கீழே ஒரு 5 mm, அதாவது -5 என்டர்னு கொடுத்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை ஜூமில் பார்க்குறோம். பார்க்கவே ஒயர் ஃப்ரேமில் வேறு லெவலில் இருக்குது. ஆமாவா இல்லையா? உங்களோட டிசைனராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ரசிப்பீங்க. ஓகே, இப்போ நான் ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்கில் நம்ம பார்ப்போம். இப்போது கஸ்டம் வியூன்னு இருக்குது. இதில் போய்ட்டு நான் கஸ்டம் வியூவை ஓகே SW ஐசோமெட்ரிக். ஓகே, சவுத் வைஸ் ஐசோமெட்ரியில் போய்ட்டு 2D ஒயர் ஃப்ரேம் இருக்கா, இங்கே 2D ஒயர் ஃப்ரேமை ரியலிஸ்டிக்காக வச்சுட்டேன். ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்குறோம். நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை இப்போ பார்க்குறோம். நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை மேலே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருந்தோம், இங்கே பண்ணலை. இப்போ அதையும் பண்ணிடுவோம். அதாவது 10க்கு, அதாவது நம்ம ஒன் சைடு தான் பண்ணியிருந்தோம், ஒன் சைடு பண்ணலை, அப்போ விட்டுட்டோம். இப்போ அதையும் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வரைஞ்ச ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில், இது ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், இது அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுன்ற சப்ஜெக்டில் இது இருக்கும். ஓகே, UNI என்டர், யூனியன். இப்போது இந்த ஆப்ஜெக்டையும் தனித்தனியாக இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒன்றா இணைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது மூவ் கமெண்ட் எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு F8 ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வரைஞ்ச 2D பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி டெலிட் கமெண்ட் வச்சு டெலிட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே நான் டெலிட் கொடுத்துட்டேன். இப்போ நான் டெலிட் கொடுத்துட்டு இப்போ நான் ஐசோமெட்ரிக் வியூவுக்கு வரேன்.
சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஜூமில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே புரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல் த்ரூ கட்டாக இருக்குது, இங்கேயும் த்ரூ கட்டாக இருக்குது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரியே ஒரு சிம்பிளான வீடியோவாகவும் நம்ம சந்திப்போம். ப்ராக்டிஸ் வீடியோவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாரி இந்த மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணணுன்னா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சேனலில். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போகிற ஷார்ட்ஸையும் பாருங்கள், பார்த்து நம்ம அதில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க. அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதேமாரி எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, நம்ம சேனலில் பொறுத்தவரை எல்லா வீடியோலையுமே எப்படியுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது. உங்களோட டைம் ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணி இருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.